Hi friends, welcome to panandpots. இன்னைக்கு நம்ம panandpots சேனல்ல ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போறோங்க. இன்னைக்கு நான் செஞ்சு காட்ட போற இந்த கிரேவி வந்து நீங்க பிரியாணி கூட சர்வ் பண்ணலாம். ஒரு அருமையான கத்திரிக்காய் கிரேவி தான் நம்ம பார்க்க போறோம். சோ இந்த ரெசிபி பாத்தீங்கன்னா நல்ல டிஃபரண்டான டேஸ்ட்ல இருக்கும். இது பிரியாணிக்கு தான் ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு காம்பினேஷன். ஈஸியாவும் செஞ்சிடலாம். இதுக்கு வந்து ஒரு சில பொடிலாம் நம்ம வறுத்து ஃப்ரெஷ்ஷா சேர்த்துக்க போறோம். எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் இந்த மாதிரி 2 பெரிய கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இது வந்து ஆபஜின்னு சொல்லுவோம். நீங்கள் நார்மல் சின்ன கத்திரிக்காய் கூட எடுத்துக்கலாம். அது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. எனக்கு இங்கே அது கிடைக்காதனால இந்த பெரிய கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இப்போ இது இந்த மாதிரி பெருசாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் நீளமாக கட் பண்ணிக்கணும். சின்ன கத்திரிக்காய் எடுக்கிறீங்க அப்படின்னாலுமே கொஞ்சம் நீல வாக்கில் அதை நல்லா கட் பண்ணி தண்ணியில் சேர்த்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கத்திரிக்காய் எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. தண்ணியில் அதை சேர்த்து வச்சிடலாம். இப்போ அடுத்ததான் நம்ம கிரேவி வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப குவிக்காக அதை வந்து நம்ம செஞ்சிடலாம். இப்போ அடுத்ததாக இந்த கிரேவி செய்கிறதுக்கு கொஞ்சம் புளி நம்மளுக்கு தேவைப்படும். ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை வந்து நான் ஊற வச்சுக்கிறேன் தண்ணியில். பாருங்கள், இந்த அளவு தான் நான் புளி எடுத்திருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து ஜாஸ்தி கத்திரிக்காய் எடுத்துருக்கிறனால இந்த அளவு சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ நான் சுடுதண்ணி சேர்த்து ஊற வைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் சீக்கிரம் ஊறி வந்துடும். அதனால் கொஞ்சம் சுடுதண்ணி சேர்த்து ஒரு மூடி போட்டு இதை ஊற வச்சிடலாம். இப்போ கிரேவி செய்கிறதுக்கு இங்கே ஒரு பாத்திரம் நான் சூடு பண்ணிக்கிறேன். இப்போ பாத்திரம் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த எண்ணெயில் நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா கத்திரிக்காய், அதை வந்து சேர்த்து நல்லா வதக்க போகிறோங்க. ஒரு பாதி அளவுக்கு இந்த கத்திரிக்காய் வந்து சுருங்கி வந்துடணும். ஸோ அந்தளவுக்கு இதை வந்து வதக்கி எடுத்து வச்சுட்டு தான் கிரேவியில் நம்ம சேர்த்துக்கணும். அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் கிரேவி சாப்பிட்றதுக்கு. ஸோ நான் நறுக்கி எடுத்து வச்சுருக்க எல்லா கத்திரிக்காயும் சேர்த்துட்டு நல்லா அந்த எண்ணெயிலே இதை வந்து வதக்கிக்க போகிறேன். அதிகபட்சம் ஒரு 3 நிமிஷம் தான் ஆகும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதை தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் பாதி அளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இதை தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா கிரேவியில் நம்ம வந்து இதை சேர்த்துக்க போகிறோம். இப்போ அடுத்ததான் இந்த கிரேவிக்கு வந்து நம்ம ஒரு பவுடர் அரைக்க போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை நான் சேர்த்துருக்கேன். எண்ணெய்லாம் சேர்க்காமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த பவுடர் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா தான் இந்த கிரேவி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை வந்து நல்லா கொஞ்சம் செவந்து வர வரைக்கும் வதக்கிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா உங்களுக்கு ரோஸ்ட் ஆகி வந்துருச்சு. இப்போ இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ அதே அளவு நம்ம எவ்வளோ வேர்க்கடலை எடுத்தோமோ அதே அளவுக்கு வெள்ளை எள் சேர்த்துக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள் சேர்க்குறேன். இதையும் கொஞ்சம் செவந்து வர மாதிரி வதக்கிட்டு அதையும் மிக்ஸி ஜாரில் ஒன்றா சேர்த்துடலாம். இப்போ தண்ணிலாம் சேர்க்காம ட்ரையான பவுடர் மாதிரி இதை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கிரேவி செய்கிறதுக்கு அதே பேனில் நான் வந்து கொஞ்சம் நிறைய எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நிறைய சேர்த்தோன்னா தான் நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாவை உடச்சதில் நான் சேர்த்துருக்கேன். இப்போ அதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 2 வெங்காயம் அளவுக்கு இதில் சேர்த்துக்கோங்க. நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா. நீங்கள் கையில் கட் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் முக்கியமான ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெங்காயம் நல்லா கொஞ்சம் செவந்து வர வரைக்கும் வதக்கிக்கணும். அவசரப்படக்கூடாது. கொஞ்சம் மெதுவாக நம்ம வந்து சிம்மில் வச்சு நல்லா செவந்து வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. ஸோ அப்போ தான் இந்த கிரேவிக்கு வந்து நல்ல டேஸ்ட்டு கொடுக்குங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா உங்களுக்கு இந்த மாதிரி செவந்து வந்துருச்சு. நான் சிம்மில் வச்சு தான் நல்லா ரோஸ்ட் பண்ணேன். செவந்ததுக்கப்புறமா ஒரு 3 தக்காளி கிட்ட நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். நாட்டு தக்காளி சேர்க்குறீங்க அப்படின்னா கம்மியாக சேர்த்தா போதும். புளிப்பு ஏன்னா அதில் ஜாஸ்தியாக இருக்கும் இல்லையா, கம்மியாக சேர்த்தா போதும். இப்போ தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கிளறிட்டு இதில் பொடி வகைகள்லாம் சேர்க்க போகிறோம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க.
அடுத்ததாக ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்க்குறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகப்பொடி சேர்த்துக்கலாம். அப்புறமா தேவையான அளவு உப்பு, நான் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கிளறிட்டு கொஞ்சமாக அதில் தண்ணி சேர்த்து நம்ம வந்து இதை வேக வைக்க போகிறோம். அதாவது நம்ம சேர்த்துருந்த எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வரணும். அந்தளவுக்கு இதை ஒரு மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா தான் அடுத்த மசாலாலாம் நம்ம சேர்க்கணும். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் பக்கம் ஆயிடுச்சு. நல்ல எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. தக்காளியும் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக குக் ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து ஒரு கரண்டி யூஸ் பண்ணி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. மசிச்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா பொடி, அந்த பொடி அதில் சேர்த்துக்கலாம். வேர்க்கடலையும் எள்ளும் சேர்த்த பொடி. ஸோ அதை சேர்த்துட்டு நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த பொடி பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃப்ளேவர் கொடுக்குதுங்க. சேர்த்த உடனே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கிரேவிக்கு இதோட டேஸ்ட்டு. ஸோ கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வதக்கி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா கத்திரிக்காய், அதை வந்து இதில் சேர்த்துடலாம். ஸோ இந்த மாதிரி வதக்கி சேர்க்குறனால உங்களுக்கு கத்திரிக்காயோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் கிரேவியில். ஸோ அது எல்லாத்தையுமே இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கத்திரிக்காவும் நம்ம வேக வச்சுருக்க அந்த மசாலா எல்லாமே நல்லா ஒன்று கலக்கணும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக இதில் தண்ணி சேர்த்துக்க போகிறோம். ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்ததுக்கப்புறமா நல்லா அதை கிளறிட்டு ஒரு மூடி போட்டு இதை வேக வைக்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் பக்கம் அதை நல்லா வேக வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா தான் நம்ம புளித்தண்ணி சேர்த்துக்க போகிறோம். இப்போ 10 நிமிஷம் பக்கம் ஆயிடுச்சு. ஊற வச்சுருக்க புளியை நல்லா அதை வந்து கரைச்சிக்கோங்க. கெட்டியான தண்ணியை எடுத்தால் போதும். இந்த கிரேவி வந்து கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும். தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னா டேஸ்ட்டு நல்லா இருக்காது. ஸோ இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்த எண்ணெய்லாம் எவ்வளோ நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா? இந்த ஸ்டேஜில் தான் நம்ம புளி தண்ணியை சேர்க்க போகிறோம். நல்லா கெட்டியாக கரைச்சிருந்த புளியை வந்து இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் பக்கம் நல்லா நம்ம வந்து வேக வைக்க போகிறோம். திரும்ப உங்களுக்கு எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வரணும். அந்தளவுக்கு இதை வந்து வேக வச்சுக்கலாம். இப்போ நல்லா கிளறிட்டு கடைசியாக வந்து நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்க்குறேன். சேர்த்துட்டு தான் நான் மூடி போட்டு இதை வேக வைக்க போகிறேன். இப்போ பாருங்கள், கத்திரிக்காவும் நம்மளுக்கு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான ஒரு ரெசிபிங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டாயம் ரொம்ப பிடிக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நான் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வைக்க போகிறேன். அதுக்கு இந்த மாதிரி ஒரு சர்விங் பவுல் எடுத்திருக்கேன். அதில் நம்ம செஞ்சு வச்சுருக்க கிரேவி எல்லாத்தையும் மாற்றிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளான ஒரு கத்திரிக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதை பிரியாணி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்ற ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் panandpots சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஈஸியான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸோடு அடுத்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். panandpots, fuel for life.